சரி, இந்த ஹெக்கட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், பழங்காலத்து இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப துணையாக இருந்த கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. சில டைமில் அந்த மந்திரம் செய்கிறவர்கள் தப்பான எண்ணம் கொண்டு யூஸ் பண்ண திரும்ப அந்த மந்திரம்லாம் மேஜிக்கலாக இவங்களுக்கு திருப்பி அடிச்சிடும்னா, அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இவங்க இந்த மந்திரம் தந்திரத்துக்கான தேவதைன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி கொடுக்குற தெய்வம் இல்லைன்னுவாங்க. ஸோ இவங்களை நம்ம எப்படின்னா மேலை நாடுகளில் இந்த வைன் வச்சு கும்பிட்றது ஒரு பழக்கமாக இருக்கும் தேவதைகளுக்கு. ஸோ அந்த மாதிரி வைன் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது திராட்சையிலேருந்து எடுத்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வைனாக இருக்கும். அதனால் திராட்சை ரசம் வைப்பாங்க. நம்மளே திராட்சை ரசம் தயாரிப்போம்னா அதை வைக்கலாம் இந்த தேவதைக்கு. அதே மாதிரி வீட்டில் பூஜை அறையில் இந்த அம்மாவை வச்சு வணங்கக்கூடாது. பூஜை அறையை வெளியில் வச்சு வணங்கலாம். வைன் வச்சு வணங்கலாம். வைனுன்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ண வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண வைனாக இருந்தால் பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் பால் இல்லை ஒரு பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வச்சு வணங்குறது வழக்கம்.